சன்னதி தெரு வீட்டில் நீங்கள் தலையில் கொட்டு வாங்கின அனுபவம். சுவாமிக்கு ரொம்ப பிரியமான ஒரு பக்தர். அவருடைய மனைவி, 2 குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. அங்கே சுவாமி வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் வாழ்ந்தாங்க. அந்த ராஜகோபுரத்துக்கு ஒட்டி இருக்கக்கூடியது ஆனகட்டி தெருவில் தான் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு பக்கத்து கிராமத்தில் வந்து விவசாய நிலம் இருக்குது. விவசாயம் பார்க்குறதுக்காக போவார் அவர் வீட்டுக்காரர். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போவாங்க. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் சாப்பாடெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அந்த அம்மா வந்து நேராக சாமிகிட்ட வந்துடும். சாமிகிட்ட வந்தோடனே அப்போ கீவாஜா பாடல்கள் வந்து பாடுற நேரம். அதுவும் எங்களோட சேர்ந்து கீவாஜா பாடல்கள் பாடும். இந்த அன்பு கலம்பம், அன்பு மலை, இந்த மாதிரி நிறைய புஸ்தகங்கள் உள்ள பாடல்களாக சாமி பாட சொல்லுவார். தினமும் பாடிட்டு இருப்போம். நான் லீட் பண்ணுவேன், பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து பாடுவாங்க. இப்படி ஒரு நாள் இருக்கும்போது ஒரு 2-3 நாள் அந்த அம்மாவை காணும், வரலை. தினமும் அந்த அம்மா வரும், அந்த 2-3 நாள் வரலை. சுவாமிகிட்ட வந்து பெருமாள் வந்து சொல்லுவார், சாமி அந்த வீட்டுக்காரர், அந்த அம்மாவுடைய வீட்டுக்காரரை வந்து போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க சாமி, அதனால தான் அந்த அம்மா வரல அப்படின்னு சொல்லுவாப்புல. என்ன காரணத்துக்கானு கேட்கும்போது, அவர்கிட்ட ஒரு பையன் வேலை பார்த்துக்கிட்டோம்னா அவன் சரியாக வேலை பார்க்கலன்னு திட்டிட்டு போகிற போல் மறுநாள் அவன் தூக்கில் தொங்கிட்டான் அங்கே தோட்டத்துலேயே. அதனால் இவர் தான் அடித்து தூக்கில் தொங்க போட்டாருன்னு ஒரு சந்தேகத்தின் பேரில் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க. இந்த அம்மா அவரை விடுவிக்கிறதுக்காக ஊரில் உள்ள பெரிய மனுஷங்கள்லாம் பார்த்துட்டு இருக்குது, அதனால தான் வர முடியல சாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த அம்மா உள்ள வந்துடும். அது கடந்த 3 நாளாகவே ஊரில் உள்ள பெரியவங்களை எல்லாத்தையும் பார்த்து தம் புருஷன் நல்லபடாதி, அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி அவரை எப்படியாவது விடுவிச்சு கூட்டுவாங்க, வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லி என்னமோ கெஞ்சி பார்த்துருக்கு, கதறி பார்த்துருக்கு. யாரும் அவங்க அந்த அம்மாவுக்கு உதவி பண்ணல. கொலைக்கேஸாக இருக்கிறதுனால அது வந்து விசாரணையில் வந்து வச்சுருக்காங்க. இந்த அம்மா வந்து என்னென்னமோ பண்ணி பார்த்துருச்சு, ஒரு வகையிலையும் நடக்கலை. நேராக சாமிகிட்ட வந்துடுச்சு. சாமிகிட்ட வந்தோன்னே, சாமி இந்த மாதிரி நடந்துருச்சு சாமி, இந்த மாதிரி பிடிச்சிட்டு போயிட்டாங்க சாமி, நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன், அவங்க அனுப்ப மாட்டேங்கிறாங்க சாமி, நீ தான் ஹெல்ப் பண்ண சாமி, எனக்கு என் புருஷன் வேணும் சாமி, நீ தான் எப்படியாவது என் புருஷனை வெளியே கொண்டு வரணும், எனக்கு என் புருஷன் வேணும். சரிம்மா, அப்பா பார்த்துக்குவாருமா, உங்கள் வீட்டுக்காரருக்கு எல்லாம் தப்பு இல்லைம்மா, அப்பா பார்த்துக்குவார், அப்பா சீக்கிரம் உதவி பண்ணுவார் நமக்கு, இப்போ நீங்கள் வீட்டுக்கு போங்கம்மா. சரிட்டு வீட்டுக்கு போய்டும். மறுநாள் வரும். மறுநாள் வந்தவுடனே இதே தான் கேட்கும், சாமி எனக்கு என் புருஷன் வேணும், நேற்று நீ சொன்ன இது வரைக்கும் வரல, என் புருஷன் வேணும். இதே தான் கத்த ஆரம்பிச்சிடும். அதாவது ஒரு மாதிரியா அது மன தடுமாற்றத்தில் வந்து கத்த ஆரம்பிச்சிடும். சாமி எனக்கு என் புருஷன் வேணும், என் புருஷன் வேணும், என் புருஷன் வேணும். சாமி ஏஞ்சி நடப்பார். நடந்த சமயத்திலே பின்னாலேயே கேட்டுகிட்டே போவோம். சாமி உட்காந்தேன்னா அவரை காலை கட்டி அப்படிச்சிக்கணும், சாமி என் புருஷன் வேணும். அப்பா எல்லாம் பண்ணுவாருமா, பொறுமையாக இருங்கம்மான்னு சொல்லுவார். சாமி கேட்காது, புருஷன் வேணும், புருஷன் வேணும், புருஷன் வேணும். அப்போ சுவாமி என்கிட்ட ஏஞ்சி வருவார். வந்துட்டு நாம் பாடிக்கிட்டு இருந்தேன், கீவாஜா பாடல்களை பாடிக்கிட்டு இருந்தேன். என் காதுக்குள்ளே வந்து சத்தமாக பாடு, அந்த அம்மா குரல் வெளியே கேட்காத அளவுக்கு நீ பெருசாக பாடு, சத்தமாக பாடுன்னு சொன்ன உடனே நான் ரொம்ப கத்தி பாடுறேன். கீவாஜா பாடல்களை அவ்வளோ கத்தி பாடுறேன். அந்த அம்மா கோவம் வந்துடும். சரி நான் சாமிகிட்ட பேசணும், நீ கொஞ்சம் பாடுறதை நிப்பாட்டுங்கிறது. நான் கண்ணை மூடிக்கிட்டேன். அந்த அம்மா எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா தினந்தான் பார்க்குறோமே. கண்ணை மூடிக்கிட்டு பாட ஆரம்பிக்கிறேன், கத்தி பாடுறேன். அது வந்து முன்னால் நின்று கேட்குது. சரி பாடுறதை நிப்பாட்டு, எனக்கு என் புருஷன் வேணும், என் சாமிகிட்ட நான் இதை பற்றி பேசணும், நீ பாடாத, நிப்பாட்டுங்கிறது. நான் சாமி சொல்கிறத கேட்குறதா, இந்த அம்மா சொல்கிறத கேட்குறதா? ஆனால் இந்த அம்மா கத்தி பேசுகிறது மனசுக்கெல்லாம் ரொம்ப வலிக்குது. அப்போ ரொம்ப வேதனையாக இருந்தது. ஆனாலும் கண்ணை இறுக்கி மூடிட்டு கத்தி பாடிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டிடும். படக்குன்னு சரி நீ பாட்டை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டிடுச்சு. அப்படி ஒரு வலி. அப்பயும் கண்ணை திறக்காமல் பாடிக்கிட்டே இருக்கேன். நான் பாடிக்கிட்டே இருந்த உடனே மறுபடியும் அங்கிட்டு இங்கிட்டு போச்சு. கடைசியில் மறுபடியும் சாமி உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்த உடனே சாமி முன்னால் அது உட்கார்ந்து சாமி காலை கட்டி அப்படிக்கிட்டு, சாமி எனக்கு என் புருஷன் வேணும், நீங்கள் எப்படியாவது விடுவிச்சு கொடுங்க, என் புருஷன் எனக்கு வேணும். இதுக்கிடையில் சாமி வந்து எனக்கு இவர் பெருமாளை கூப்பிட்டு விடுவார். பெருமாளுக்கு வருவார். வந்த உடனே அவன் வீட்டில் பிள்ளைங்க இருப்பாங்க, பிள்ளைகளை கூட்டுவாங்க. நம்பார் அவங்க போய் 2 பிள்ளைகளையும் கூட்டு வருவார், ஒரு பையனையும் ஒரு பொண்ணையும் கூட்டு வருவாப்புல. கூட்டு வந்து இவங்க வந்து அவங்களையும் அம்மாவோட உட்கார வைப்பார். நான் பாடிக்கிட்டே இருக்கேன்.
அவங்க 2 பேர்கிட்டையும் கேட்குறாரு, அம்மா ஏதாவது சாப்பிட்டாங்களான்னு. ஒன்றும் சாப்பிடல சாமி, 4 நாளாக ஒன்றும் சாப்பிடாம இருக்காங்க சாமி அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். அப்போ வந்து பக்கத்தில் ஒரு வாழைப்பழம் இருக்கும், ஆப்பிள் பழம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு பெரிய இலைய எடுத்து வருவார் சாமி. அவரே ஒரு கத்தியை வச்சு எல்லா பழங்களையும் நறுக்கி அந்த இலையில போட்டு, அம்மா சாப்பிடலாம், சாப்பிடுவீங்களான்னு கேட்டா, நீ கொடுத்தா சாப்பிடுவேன் சாமி மாப்பிள்ள. சாமி ஒவ்வொரு இதாக எடுத்து எடுத்து கையில் கொடுப்பாரு, அதை எடுத்து வாயில் போட்டு சாப்பிடும். அந்த குழந்தைங்களுக்கும் கொடுப்பாரு, அந்த குழந்தைங்களும் சாப்பிடும். சாப்பிட்ட உடனே கொஞ்சம் அமைதியாகிடும். அம்மா அப்பா நமக்கு காப்பாற்றுவாருமா, அப்பா நமக்கு துணையாக இருப்பார், அவர் பத்திரமா வீட்டுக்கு வந்துடுவாருமா, நீங்கள் கவலைப்பட தேவையில்லைம்மா, வந்துடுவாருமான்னு சொல்லி அந்த குழந்தைகளை விட்டு பத்திரமா அம்மா வீட்டுக்கு கூட்டு போங்க. அம்மா தூங்கி எத்தனை நாளாச்சுன்னு கேட்டால் 4 நாளாக அம்மா தூங்கவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை சாமி, இப்படியே தான் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே போய் அம்மாவுக்கு வேண்டியதெல்லாம் கவனித்து இன்றைக்கி ராத்திரி தூங்கிடுவாங்க, அப்பா வந்துடுவார், சீக்கிரம் வந்துடுவார், நீங்கள் போகலான்னு சொல்லி அனுப்பிச்சி வைப்பார். அந்த அம்மா போயிடும். 2 நாள் கழித்து மறுபடியும் அந்த அம்மா, அவள் வீட்டுக்காரரு, பிள்ளைங்க எல்லாம் வருவாங்க. வந்து சாமி காலில் சாஷ்டாங்கம் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க. சாமி உன்னை ரொம்ப தொந்தரவு. அதுக்கிடையில் வந்து அந்த அம்மா தொந்தரவு பண்ணும்போது ஒரு வயசான ஒருத்தர் அந்த அம்மா போனதுக்கப்புறம் சொல்கிறாரு, சாமி இந்த மாதிரி டிவோட்டிஸ்லாம் உள்ளேயே சேர்க்கக்கூடாது சாமி, என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணிடுச்சு, இப்படிப்பட்டவங்களெல்லாம் உள்ளே விடக்கூடாது சாமி அப்படின்னு சொன்னோடனே, ஏய் உனக்கு என்ன தெரியும் அவங்கள பற்றி, இது வந்து அவளுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், அவள் ஏன்ட்ட பேசுகிறத வந்தா, நீ எப்படி இதில் தலையிடலாம், நீ முதல்ல போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பழத்தை கொடுத்து அனுப்பிச்சிடுவார். அவ்வளோ கோவம் வந்துடும் சுவாமிக்கு. அப்புறம் வந்து ஒரு 2 நாள் கழித்து புருஷனை விடுவிச்சிடுவாங்க. புருஷனெல்லாம் சேர்ந்து புருஷன் மல்லாட்டி பிள்ளைங்க எல்லோரும் வருவாங்க. வந்து சாமி நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. உட்காந்த உடனே சொல்லுவார், சாமி அந்த கேஸில் வந்து அந்த பையனே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிறது உறுதியாகிடுச்சு சாமி, அவன் தற்கொலை பண்ணுறதில்ல, அவன் நேரில் பார்த்தவன் ஒருத்தன் வந்து சாட்சி சொன்னதுனால அவன் காப்பாற்ற முயற்சி பண்ணான், ஆனால் அதுக்கடையில் அவன் உயிர் போயிடுச்சு சாமி, அதனால் அவன் தற்கொலை தான் பண்ணங்கிறது உறுதியாகிடுச்சு சாமி, என்னை விடுவிச்சிட்டாங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவார். சாமி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான் சாமி, என்னை மன்னிச்சுக்கோ சாமின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து சாமி காலை பிடிச்சிட்டு கதறி அழும். கதறி அழுத ஒன்று, ஒன்றும் இல்லைம்மா, இந்த பிச்சைக்காருக்கு ஒன்றும் ஆகலைம்மா, இந்த பிச்சைக்காருக்கு நீங்கள் நல்லது தான் பண்ணியிருக்கீங்க, இந்த பிச்சைக்காருக்கு நீங்கள் தொந்தரவே பண்ணதில்லை, நல்லது தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த அந்த அம்மா ஆசீர்வாதம் பண்ணுவார். அந்த அம்மா கொஞ்சம் புஷ்பங்களை எடுத்து கொடுப்பாரு, தலையில் வச்சுக்க சொல்லுவார். தலையில் வச்சுக்கும். அப்புறம் நேராக அந்த அம்மா எந்திரிக்கும். எந்திரிச்சு வந்து என் முன்னால் வந்து நின்று கையெடுத்து கும்பிட்டு, பார்சாரதி என்னை மன்னிச்சுக்கோங்க பார்சாரதி, உங்களை கொட்டிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க பார்சாரதி. சாமி என்னை பார்த்திருக்கிறாரு, எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஆனாலும் அப்பயும் அது அவ்வளோ வலி இருந்தது. அந்த வலி 4 நாள் இருந்தது எனக்கு. கொட்டு வாங்கினாலும் சாமி முன்னால் வாங்கின கொட்டு அது. இப்போ நினச்சா கூட அந்த வலி இருக்கும், அவ்வளோ வேகமாக கொட்டுச்சு அது.